தற்போது நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் அங்கே நேரடியாக மெரினா கடற்கரையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருடன் கூட மயிலாப்பூர் துணை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். நாம் ராமச்சந்திரன் கிட்ட கூடுதலான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது அங்கு காவல்துறையினர் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது? நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்? ராமச்சந்திரன். நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் துணை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் நம்மிடம் இருக்கிற அவரே நேரடியாக கேட்போம். சார், இப்போ இந்த போராட்டக்காரர்கள் மெரினா கடற்கரை பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் எப்படி கையாள போறீங்க? நம்மகிட்ட என்ன மாதிரியான காவல்துறை இருக்காங்க, அதை எப்படி கையாள போறீங்க சார்? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கிறோம். அதில் யார் யார் அவங்க சைடு இருந்து வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களோ அவங்களுடைய குறைகள் என்ன, ஏற்கனவே அவங்க சொன்ன கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ மேற்கொண்டு புதுசாக ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்து அதை வந்து சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம்னு சொல்லி ஒரு 6:30க்கு அறிவித்தாங்க. மீண்டும் அவர்கள் போராட்டத்துக்கான காரணம் என்ன? வேறு ஏதாவது கால அவகாசம் கேட்குறாங்களா? ஏற்கனவே நேற்று மத்தியானத்திலிருந்தே வந்து அரசு எடுத்த முயற்சிகள் என்னென்ன ஸ்டெப்ஸு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசு எடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு எடுத்து விளக்கி இருக்குது. அதை அவங்க புரிஞ்சிக்கவும் செஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து தேவையில்லாமல் போராட்டத்தை தொடர்ந்ததுனால காலையில் திரும்பவும் ஒரு தடவை 6 மணிக்கு மேலே வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு முழுமையாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குது அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து அமைதியாக கலைஞ்சு போகும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தது. இருந்தாலும் தொடர்ந்து அவங்க வேண்டுகோளையும் மறுத்து உட்கார்ந்துருந்து ஒரு சில பேர் அதில் வன்முறையில் ஈடுபட்டதுனால அவங்களெலாம் அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணப்பட்டது. சார், இப்போ அவ்வை சண்முகம் சாலையில் போராட்டக்காரர்கள் மீது சென்னை மாநகர காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசியதாக தகவல் வந்திருக்குது. அது உண்மையா? அது என்ன? அது அங்கே நிலை எப்படி சார்? மெரினாவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் சம்பவம் இல்லை. அங்கே என்னென்னு பார்க்குறாங்க சார். இப்போ வேறு எந்த மாதிரியான காவலர்கள் வச்சுருக்கீங்க? கையில் லத்திலாம் இல்லாமல் இருக்கீங்க. எப்படி அவங்கள வந்து எதிர்கொள்ள போகிறீங்க? வேறு என்ன மாதிரியான நூதன முறையில் கையாள போகிறீங்க அவங்கள? இல்லை, காலையிலே வந்து இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு நேரத்துலையும் வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தோம். இன்னொன்று, கடந்த 4-5 நாட்களாக போராட்டத்தின் போது காவல்துறை அதிகபட்ச பொறுமையை கடைபிடித்து எந்தவித ஒரு பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் பாதுகாப்பு செய்யப்பட்டது. இன்று காலை அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காலையில் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த பின்பு அவர்களை அந்த இடத்தை விட்டு காலி செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டது. சார், இறுதியாக போராட்ட குழுவினருக்கு காவல்துறை சார்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? இல்லை, அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்து அதுக்காக தான் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து ஜல்லிக்கட்டு 4-5 இடங்களில் நேற்று தமிழ்நாடுகளில் நடக்கவும் செஞ்சிடுச்சு. ஜல்லிக்கட்டு மற்ற இடங்களில் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது அரசு வந்து தெளிவாக சொல்லியும் விட்டது. இருந்தாலும் அவர்கள் வந்து தொடர்ந்து தேவையில்லாத ஒன்று என்று கருதுகிறாங்க. நன்றி. அசோகா, நேரடியாக கேட்டிருப்பீங்க. மயிலாப்பூர் துணை ஆணையர் அவர் நம்மிடம் பேசியது. நிச்சயமாக ஆயிரக்கணக்கான காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் ஏற்கனவே அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றியும் மீண்டும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அதை கைவிட வேண்டும் எனவும், மேலும் முழுமையாக காவல்துறையினர் பொறுமை காத்து எந்தவித வகையிலும் அவர்கள் மீது தடியடியோ போன்ற பிரயோகம் பண்ணாத அளவுக்கு தற்பொழுது காவல்துறையின் நிலை உள்ளதாக அவர் விளக்கினார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் சென்னை அந்த காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும், இணைப்பு சாலைகளும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலும் அங்கும் காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ரைட் ராமச்சந்திரன், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த போராட்ட குழுவினர் தற்போது இன்னும் அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அமைதியாக கலைந்து செல்பவர்கள் மீது வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவாதம் எதுவும் காவல்துறையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல அடுத்த கட்டமாக ஒரு சில இடங்களில் வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் அவங்க மீது அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி எதுவும் கொடுத்திருக்காங்களா? அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கா?
நிச்சயமாக போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த கடற்கரை பகுதியானது மெரினா மற்றும் அண்ணா சதுக்கம் ஆகிய 2 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளது. இதுவரை போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை சார்பாக எந்த வழக்கு பதிவும் இதுவரையும் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் அமைதியாக எவ்வாறு செவ்வாய்க்கிழமை காலை 8:50 மணிக்கு துவங்கியதோ அதே போன்ற ஒரு நிலையை முடிக்கும் தருவாயில் ஏற்படுத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்களுக்கு காவல்துறை சார்பில் சொல்லப்படுகிறது. ஆகையால் எந்த வகையிலும் இதுவரை போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக எந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதிகபட்சமாக அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றுவதுதான் அவரது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அசோகா.